அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முருகர் வழிபாடு அப்படின்னா என்ன? முருகரை எப்படி வழிபட வேண்டும்? முருகனை எந்த நாளில் தரிசித்தால் அவரோட முழு பலன்களும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முருகனுக்குரிய மந்திரங்களை தொடர்ந்து உச்சரித்து வந்தாலே வேண்டிய வரங்கள் மட்டுமல்லாமல் முருகப்பெருமானியை நேரில் காணும் பெரும் பேறு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகப்பெருமானோட மந்திரத்தை ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி என்ற மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி முருகப்பெருமானை தரிசித்தால் முக்தியும் கிடைக்கும் என ஆன்மீக பெரியோர்கள் சொல்வதாகவும் சொல்லப்படுதுங்க. தமிழ் கடவுளான முருகப்பெருமான் பலருக்கும் இஷ்ட தெய்வமாக விளங்கக்கூடிய சொல்லலாங்க. சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியருக்கும் மிஞ்சிய தெய்வமும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அப்படி என்ன பிரச்சனை அப்படின்னாலும் கூட, என்ன வேண்டுதல் நிறைவேற வேணும் என்றாலும் கூட கந்தனின் காலை பிடித்தால் வந்த வினை அனைத்துமே வருகின்ற வினையும் ஓடிவிடுன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி வேலை, திருமணம், குழந்தை பேரு, கடன், பண கஷ்டம், மனை மற்றும் வீடு தொடர்பான பிரச்சனை, நோய்கள், காரிய வெற்றி என எதை வேண்டினா கூட விரதம் இருந்து வழிபட்டாலும் சகல நன்மைகளையும் தரக்கூடியவர் முருகப்பெருமான் தாங்க. இவரை யார் வேண்டுமானாலும் வழிபடலாங்க. ஆனால் கூட குறிப்பிட்ட சிலர் முருகனை வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொண்டு வந்தாலே மற்றவங்க விட இவங்களுக்கு ரொம்பவும் அதிர்ஷ்டம் அதிகமாகவே சொல்லலாங்க. அதே மாதிரி முக்கியமாக மேஷராசி அன்பர்கள் முருகப்பெருமானை வழிபடுறது ரொம்ப சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும். அப்படி யாரெல்லாம் முருகனை வழிபட்டால் அதிர்ஷ்டத்தை அதிகம் பெறலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க. செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவங்க, செவ்வாய் ஹோரையில் பிறந்தவங்க முருகன் வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொண்டு வந்தால் அதிர்ஷ்டமும் பெருகுங்க. அதே மாதிரி செவ்வாயின் நட்சத்திரங்களாக சொல்லப்படும் சித்திரை, மிருக சீரிஷம், அவிட்டம் ஆகியவற்றில் பிறந்தவங்களும் முருகன் வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொள்ளலாங்க. மேஷம், விருச்சிகம் லக்கணக்காரர்களும் ராசிக்காரர்களும் முருக வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொள்ளலாங்க. திதியின் அடிப்படையில் வளர்பிறை மற்றும் தேய்பிறை சஷ்டிகளில் பிறந்தவர்களாக இருந்தால் நவமி, தசமி திதியில் பிறந்தவர்களாகவும் அந்த திதி வரும் நாட்களில் முருகப்பெருமானை வழிபட்டால் யோகங்கள் அதிகரிக்குன்னு சொல்லலாங்க. இது தவிர வீடுகளில் மயிலிறகு, சிறிய அளவிலான வேல் வைத்தும் நீங்கள் வழிபடலாங்க. பெரிய வேலாக இருந்தால் கூட வாங்கி கோயில்களுக்கு நன்கொடையாக நாம் கொடுக்கலாம். செம்பாலான வேல் வைத்து வழிபடலாங்க. முருகனுக்கு உரிய உலோகம் செம்பு, அதனால் செம்பாலான மோதிரம் போன்று செய்து கையில் அணிந்து கொள்ளலாங்க. செம்பு பாத்திரத்தில் நீர் வைத்து முருகன் வழிபாட்டை நம்ம மேற்கொள்ளலாங்க. வீட்டில் செம்பருத்தி செடி நட்டு வைத்து வளர்ப்பது ரொம்பவும் முக்கியங்க. முழு துவரையை அடிக்கடி உணவில் பயன்படுத்துவது, துவரம் பருப்பினை அடிக்கடி உணவில் பயன்படுத்தி வந்தாலே யோகங்கள் பெருக்கி கொண்டே இருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இது தவிர கந்தகுரு கவசத்தில் முருகனின் மூல மந்திரம் உள்ளதுங்க. இதை தொடர்ந்து உச்சரித்து வந்தாலே அத்தனை விதமான துன்பங்களில் இருந்தும் விடுபடலாம். இந்த மந்திரத்தை எத்தனை முறை உச்சரிக்கிறோமோ அதற்கு ஏற்ற பலன்கள் கிடைக்குமே. 1,00,000 முறை உச்சரித்தால் நினைத்த காரியங்கள் அப்படியே நடக்குங்க. யமபயம் நீங்குன்னே சொல்லலாங்க. கோடி முறை உச்சரித்தால் முக்தி கிடைக்கும். முருகப்பெருமானே நமக்கு நேரில் ஜோதி வடிவமாக நமக்கு தருவார் என்பது ஆன்றோர்கள் வாக்காகவும் சொல்லப்படுதுங்க. அதே மாதிரி ஓம் ஷெமோம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை கூட நீங்கள் சொல்லலாங்க. இந்த மந்திரத்தை கிழக்கு அல்லது வடக்கு திசை நோக்கி அமர்ந்து உச்சரிக்க வேண்டுங்க. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் உச்சரிப்பது பல மடங்கு சிறப்பான ஒரு பலன்களை உங்களுக்கு தருன்னே சொல்லலாம். அப்படி முடியாதவங்க மாலை நேரத்தில் விளக்கு ஏற்றி வைத்து இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டுங்க. கிருத்திகை, சஷ்டி போன்ற நாட்களில் முருகனுக்கு விரதம் இருந்து இந்த மந்திரத்தை தொடர்ந்து உச்சரித்தாலே வேண்டிய வரங்கள் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லப்படுது. நம்மளுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறவும் இலக்குகளை அடையவும் நாம் அனைவருமே போராடுறோங்க. நம்மளோட வாழ்வில் தடைகள் மற்றும் சவால்களை சந்திக்க நேரிடுதுங்க. அத்தகைய சூழ்நிலைகளில் தெய்வீக சக்தியின் உதவியை நாம் தேடி போகிறோம். இந்து மதத்தில் அறிவு, வீரம், வெற்றி மற்றும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கடவுளாக முருகப்பெருமான் போற்றப்படுகிறாரு. அதே மாதிரி தினமுமே முருகனை வழிபட பவித்திரமான எண்ணங்களுடன் முருகன் படங்களுக்கு மலர் மாலை, குங்குமம், சந்தனம் வைத்து ஆராதனை செய்து நம்ம வழிபடலாங்க. ஓம் சரவண பவ மந்திரம் அல்லது கந்த சஷ்டி கவசம் போன்ற மந்திரங்களையும் நாம் சொல்லலாம்.
திருப்புகழ் பாடல்கள் முருகப்பெருமானின் மகிமையை புகழ்ந்தும் பாடும் பாடல்கள் ஆகுங்க. தினமுமே முருகரோட திருப்புகழ் பாடல்களை பாடுவதன் மூலமும் மனச்சாந்தியும் முருகனோட அருளும் நமக்கு முழுமையாக கிடைக்குன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விரதம் கந்த சஷ்டி விழா காலத்தில் தேய்பிறையின் ஆரம்பத்தில் 6வது நாள் வரை நடைபெறுகிறதுங்க. இந்த நாளில் மாலையில் முருகன் கோயிலுக்கு சென்று சிறப்பு பூஜைகளும் செய்யலாம். கந்த சஷ்டி விரதம் தவிர கார்த்திகை, தைப்பூசம் நாட்கள் போன்ற விசேஷ நாட்களில் முருகப்பெருமானை வழிபடுவதும் சிறப்பான ஒரு பலன்களை தருன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி நீங்கள் வேல் வழிபாடு செய்கிறது ரொம்பவும் சிறந்ததுங்க. முருகனின் வேல் சக்தியின் புனித சின்னமாகுங்க. தினமுமே வேல் வைத்து பூஜை செய்து சிறந்தது. இதை செய்தாலே முருகரோட அருள் பரிபூரணமாக நமக்கு கிடைக்குங்க. வேல் வழிபாட்டின் போது முருகரோட ஸ்லோகங்கள் மற்றும் கந்த சஷ்டி கவசம் பாடுவது சிறப்பான ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு செய்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயங்க. செவ்வாய்க்கிழமைகளில் முருகனை வழிபடுவது மிகவும் உயர்ந்தது. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகப்பெருமானை வழிபட்டால் சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்க. வீட்டில் பணியிடத்தில் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் தீய சக்திகள் அனைத்துமே நீங்கி பல நன்மைகளும் உங்களுக்கு உங்களுடைய வாழ்வில் உண்டாகுன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி நீங்கள் விரதம் மற்றும் தானம் செய்கிறது அப்படின்னா முருக வழிபாட்டில் விரதங்களை கடைபிடிப்பது, தானம் செய்வது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயங்க. குறிப்பாக திருமலை போன்ற புண்ணிய ஸ்தலங்களுக்கு யாத்திரை செல்லும்போது முருகன் கோவில்களில் மாலையில் சிறப்பு பூஜைகள் செய்து அன்னதானம் செய்வதும் மிகவும் சிறப்பான ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்குன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி நினைத்ததை நிறைவேற்றும் முருகப்பெருமான் வழிபாடு என்பது ஒரு சக்தி வாய்ந்த ஆன்மீக நடைமுறை. முழு நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் வழிபாடு செஞ்சால் மட்டும்தான் நாம் நினைத்தது எளிதில் நிறைவேறுன்னு சொல்லலாங்க. முருகரோட அருளால் அனைத்து நலன்களையும் நம்மை சொல்லட்டுங்க. முருகன் வழிபாட்டின் பலனாக மன அமைதி, நிம்மதி மற்றும் செல்வ வளம் கிடைக்கிறது. முருகரோட வழிபாடு மேற்கொண்டு அவரோட அருளை பெற்று வாழ்வில் நல்ல ஒரு முன்னேற்றம் வேணும் அப்படின்னா வாரம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைகளில் நீங்கள் விரதம் இருந்து அவரை நினைத்து வழிபட்டு வாருங்க. உங்களுடைய பிரச்சனைகளுக்கு சீக்கிரமாகவே ஒரு முடிவு கிடைக்குன்னே சொல்லலாம். அதே மாதிரி நம்ம முருக கடவுளை வணங்கும் போது உடலையும் தூய்மையாக வைத்திருக்க வேணுங்க. கை கால்களையும் முகத்திலையும் குளிர்ந்த நீரால் சுத்தம் செய்வது ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயங்க. அதே மாதிரி கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா முக்கியமாக நீங்கள் குளிச்சுட்டு போகிறது ரொம்பவும் சிறப்பான ஒரு பலன்களை தருங்க. ஒரு முருக உருவப்படம் அல்லது முருக சிற்பம் இது இருக்கும் இடத்துல வேறு உருவங்கள் இல்லாமல் இருப்பது உங்களுக்கு சிறந்ததுங்க. அதே மாதிரி நீங்கள் வீட்டோட பூஜை அறையில் உட்கார்ந்து கொள்ள இருக்கை, நாற்காலி தரையில் அமர வேண்டுங்க என்ற கட்டாயம் இல்லை. காலணி இல்லாமல் எளிமையான ஆடைகளை நீங்கள் அணிந்திருக்கிறது ரொம்பவும் சிறந்ததுங்க. முருகரை வழிபடும் முறை, முருகரோட உருவத்தை சுமார் 20 வினாடிகள் தொடர்ந்து பாருங்க. இரு கைகளையும் கூப்பிக்கொண்டு இதனை கற்பனை செய்யுங்க. ஒரு மலர்ந்த தாமரைப்பூ இது உங்களோட இதயத்தில் இருக்கிறதுங்க. அந்த பூவில் முருகரோட திருப்பாதங்கள், இவற்றில் சிலம்பு, சதங்கை, தண்டை போன்ற ஆபரணங்கள் இருக்குங்க. இதனை சுமார் 20 வினாடிகள் கற்பனை செய்யுங்க. அதுக்கப்புறம் இதை படிக்கலாங்க, கேட்கலாங்க. இத்தனையும் ஓம் சரவண பவ ஓம் என்று 3 முறை சொல்லலாங்க. அருவமும் உருவாகி என்ற கந்த புராண செய்யுள் கௌமாரம் தலைப்பு பாடல் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஆடும் பரிவேல் என தொடங்கும் கந்தர் அனுபூதி செய்யுங்கள் ஆதிருங்கழல் என தொடங்கும் திருப்புகளும் நீங்கள் பாடுறது ரொம்பவும் சிறப்பான ஒரு பலன்களை கொடுங்கன்னு சொல்லலாங்க. பொதுவாக முருகப்பெருமான் அப்படின்னாவே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று சொல்வதை தான் நாம் கேட்டிருக்கோம். எப்போதுமே இறைவனை முருகன் உருவில் நினைக்கிறோமோ அப்போது எல்லாமே வெற்றிவேல் இறைவனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு நம்ம சொல்லி வழிபடலாங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் வெற்றிகள் பெறவும் இலக்குகளை அடையவும் நம்ம அனைவருமே போராடுறோங்க. நம்மளுடைய வாழ்வில் பல தடைகள் அனைத்துமே சவால்களையும் சந்திக்க நேருங்க. அத்தகைய சூழ்நிலைகளில் தெய்வ சக்தியின் உதவியை நாம் நாடி போகிறோங்க. இந்து மதத்தில் அறிவு, வீரம், வெற்றி மற்றும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கடவுளாக முருகப்பெருமான் விளங்குகிறாருன்னு சொல்லலாங்க. இந்த முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமையிலங்க நீங்கள் வழிபடுறதுனால உங்களுடைய பிரச்சனைக்கு எல்லாமே தீர்வு கிடைக்குன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அருகில் இருக்கும் முருகன் கோயிலுக்கு சென்று வழிபடுங்க. முடிஞ்சால் நீங்கள் பழனி, திருப்பரங்குன்றம், அறுபடை வீடுகளுக்குமே நீங்கள் சென்று வழிபட்டாலும் உங்களுடைய பாவங்கள் அனைத்துமே தீர்ந்து நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் பல மாற்றங்கள் ஏற்படுன்னு சொல்லலாங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் செவ்வாய்க்கிழமை முருகருக்கு உரிய நாளாக சொல்லப்படும்
முருகனுக்கு வழிபாடு எப்படி செஞ்சு நம்ம முருகப்பெருமானை வழிபடணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்துங்க. உங்களுக்கு வீடியோ பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க.